ஹலோ சோல்ஜர்ஸ். ஆப்பிள் எந்த அளவுக்கு பெரிய கம்பெனி அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஆமாமா. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா அவங்க தான் வந்து ஐஃபோன் இருக்குது, அது மட்டும் வந்து மேக் ஓஎஸ் இருக்குது, அது மட்டும் ஐபாட் அவங்க வச்சிருந்தாங்க. மேலும் வந்து பல ஆக்சசரிஸ் வந்து அவங்க தான் வச்சிருக்காங்க. ஸோ வந்து ஆப்பிள்னாலே வெற்றி தான்ப்பா, ஆப்பிள்லாம் சக்ஸஸ் தான்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா. உண்மைனா அப்படின்னா ஆப்பிளுமே வந்து மண்ணை கவனா பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மண்ணை கவி ஷட்டர் சாதிட்டு போன ப்ராஜெக்ட்ஸை பற்றி தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்பிள் எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் மண்ணை கவி ஷட்டர் சாதிட்டு போனாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சோல்ஜர்ஸ் ஓரா பேசாம வீடியோவில் போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அது மட்டும் வந்து ஐஃபோன் வாங்க ஆசைப்படுறீங்க அப்படின்றவங்களாம் வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பல பேர் இருப்பாங்க இல்லையா, ஆப்பிள் தான்டா கெத்து அப்படின்ட்டு. ஸோ அவங்களாம் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஆப்பிளும் மண்ணை கவி உள்ளார்கள் அப்படின்றத வந்து நீங்கள் நிரூபிங்க. சோல்ஜர்ஸ் ஓரா வீடியோவில் போயிடலாம். நான் கதாசாமி. இந்த ஷோ ஐந்தாவது இடத்துல பார்க்க போகிறது பிப்பின். ஆப்பிள் சைடில் இருந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக பல ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்தாலும் கேமிங் பக்கம் அவங்க அவ்வளோ வந்தது கிடையாது. கேமிங்காக அவங்க பெருசாக இருந்த ப்ராடக்ட்டையும் செஞ்சதும் கிடையாது ஐஃபோனில் இருக்கிற கேம்ஸை தவிர. அது மட்டும் இல்லாமல் கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது மேக்கா விண்டோஸா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்கை விட விண்டோஸில் தான் வந்து கேம்ஸ் அதிகம். விண்டோஸ் தான் நீங்கள் வந்து கேமே ஆட முடியும். ஸோ இப்படி ஆப்பிள் கேமிங் பக்கம் அவ்வளோ வந்ததே கிடையாது. ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக ஆப்பிள் கேமிங் பக்கம் வந்த ஒரு முக்கியமான சம்பவம் தான் இந்த ப்ராடக்ட். அதாவது இந்த பிப்பின் அப்படின்றது ஒரு கேமிங் கன்சோல். சொல்லவே இல்லை. 1996 தான் இந்த ப்ராடக்டை வந்து ஆப்பிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஜப்பானை சார்ந்த பேண்டாய் அப்படின்ற ஒரு கம்பெனியோட சேர்ந்து தான் இந்த ப்ராடக்டை உருவாக்கியிருந்தாங்க. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா PlayStation 2வும் கிடையாது, மைக்ரோசாஃப்டோட எக்ஸ்பாக்ஸும் கிடையாது, நிண்டெண்டோ மட்டும்தான் டாப்பாக இருந்தாங்க. ஸோ அவங்க அடிச்சு போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் இந்த ப்ராடக்டை ஆப்பிள் உருவாக்கியிருந்தாங்க. இல்லைனா ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சோலில் நீங்கள் கேம் மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்டும் ப்ரௌஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இமெயிலை நீங்கள் அப்படியே படித்து பார்க்கவும் முடியும். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த டைம் அந்த கன்சோல்கள்லேயே இன்டர்நெட் வசதி கொண்ட முதல் கன்சோல் எதுனா இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரசித்திப்பட்ட கன்சோல் இது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதோட ஜாஸ்டிக் தான். ஸோ ஜாஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வாழைப்பழம் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பெரிய வாழைப்பழம் எடுத்து கையில் வச்சு தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த டிசைன் இருந்திருக்கும். ஸோ அதனாலே வந்து இதை வந்து கலாச்சிருப்பாங்க அந்த காலத்துலேயே. இது மட்டும் இல்லாமல் அந்த டைம் இருந்த கேம்ஸ் எல்லாமே வந்து 2D கேம்ஸ் தான், 3D கேம்ஸ் வந்து அவ்வளோ கிடையாது. ஸோ இந்த கன்சோல் தான் வந்து 3D கேமை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த அளவு வசதி கொண்ட இந்த கன்சோல் ஏன் பெருசாக போகலை அப்படின்னா இதோட ப்ரைஸ் தான் மிக முக்கிய காரணமே. சரியா சொல்லலாம் அப்படின்னா அந்த டைமு $600 இதை விற்றுருந்தாங்க. ஸோ வந்து பொதுவாக ஆப்பிளை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம், வெறும் லோகோ மட்டும் போட்டு அது துட்டை கொடுறாங்க கூட போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டைமை வந்து ஓவர் ப்ரைஸாக தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது இப்போ ஆகிட்டு இருக்க அந்த டைமில் தான் சரியா நிண்டெண்டோவும் வந்து அவங்களோட நிண்டெண்டோ 64 லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஆப்பிளோட பிப்பின் கன்சோல் வந்து $600 இல்லையா. நிண்டெண்டோ என்ன பண்ணாங்க அப்படின்னா 600 வேணாம், 500 வேணாம், வெறும் $200 மட்டும் கொடு அப்படின்ட்டு வெறும் $200 நிண்டெண்டோ 64 விற்க ஆரம்பிச்சாங்க. ஆப்பிளோட இந்த பிப்பின் கன்சோல் ஒன்று வாங்குறதுக்கு நிண்டெண்டோ 64 3 வாங்கிடலாம் அப்படின்ட்டு யாருமே வந்து இதை வாங்காமல் அதை வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சரியா சொல்லலாம் அப்படின்னா 10,000 யூனிட்டுக்கு கீழே தான் வந்து இது வந்து மொத்தம் விற்பனை ஆகிடுது. ஸோ சரியாக விற்பனை ஆகலாம் அப்படின்றதுனால இதில் கேம்ஸும் வந்து அந்த அளவுக்கு இல்லவும் இல்லை. ஸோ கேம்ஸும் இல்லை, சப்போர்ட்டும் இல்லை அப்படின்ட்டு யாரும் அதை வாங்கவும் இல்லை. அந்த ஒரு காரணத்தினால ஆப்பிள் இதை மொத்தமாக இழுத்து மூட்டாங்க. ஸோ வந்து இதை பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணும் ப்ரோ, வந்து இன்னும் பெருசாக பேசுங்க ப்ரோ அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதுக்குன்ட்டே வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதோட வீடியோ லிங்க் வந்து ஐகார்டில் தரேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு. ஸோ வந்து அதெல்லாம் வந்து முழுசாக பேசியிருப்பேன் என்ன ஏது அப்படின்ட்டு. மறக்காமல் போயிட்டு இந்த வீடியோ முடிச்சு போய் பாருங்கள். சரி, எது எப்படியோ ஆப்பிள் உருவாக்கின முதல் கன்சோலும் கடைசி கன்சோலும் இதுதான். இதுக்கப்புறம் அவங்க வந்து கேமிங் கன்சோல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே வரவே இல்லை. அவங்க வந்து கேமிங் கன்சோலை வந்து அப்புறம் தயாரிக்கவும் இல்லை. ஆப்பிளோட முதலும் நீ முடிவு நீ அப்படின்ற மாதிரி கடைசி கன்சோல் இதுதான். 4வது இடத்துல பார்க்க போகிறது மேக்கின்டாஷ் டிவி. மேக்கின்டாஷ் அப்படின்றது ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர்ன்ட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சாரி, எனக்கு தெரியாது.
ஆனால் இந்த மேக்கண்டாஷ் டிவி பற்றி நம்மளாம் பல பேருக்கு தெரியாது. அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டிவி, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கம்ப்யூட்டரும் கூட. அதாவது டிவி பாதி கம்ப்யூட்டர் பாதி ரெண்டும் கலந்த கலவை தான் இது. இதில் என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து பிசியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் போர் அடிக்குது அப்படின்னா இதில் நீங்கள் டிவியும் பார்த்துக்கலாம். ஸோ வந்து இரண்டும் ஒன்றாய் கலந்த ஒரு கலவை தான் இந்த மேக்கண்டாஷ் டிவி. ஸோ வந்து மேக்கண்டாஷ் வந்து 10 வருஷம் ஆன ஒரு ஆனிவர்சரியாக தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆப்பிள் சைடில் இருந்து இதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம் இருந்த டீனேஜர்ஸ் பல பேர் டிவியில் மூழ்கினதுனால ஸோ வந்து இந்த பிசி வாங்குவாங்க, அந்த டைம் டிவியும் யூஸ் பண்ணிப்பாங்கன்றதுனால தான் இந்த ஒரு ஐடியா பண்ணி இந்த ப்ராடக்டை வந்து ஆப்பிள் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு டிவி அப்படின்றனால இதுக்கு பின்னாடி வந்து கேபிள் டிவி கனெக்ட் பண்ணுற டிவி டியூனரும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிவிடி பிளேயர்லாம் போட்டு பார்ப்போம் இல்லையா, அந்த RCA கேபிள் ஜாக் அதுவுமே வந்து இதுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ இந்த ஒரு காலத்தினாலேயே நீங்கள் சிடி பிளேயர் போட்டு படமும் பார்த்துக்கலாம், டிவியும் பார்த்துக்கலாம், இல்லை போர் அடிச்சதுன்னா உட்காந்து கேமும் ஆடலாம். ஸோ இந்த அளவுக்கு பல நன்மைகள் வந்து இதுக்குள்ளே இருந்துச்சு. மேலும் இது கூடவே வந்து ஃப்ளாப்பி டிரைவும் சிடி டிரைவும் கொடுத்துருந்தாங்க. என்ன ப்ரோ இந்த அளவுக்கு பக்கா மாசம் இருக்குது, இது ஏன் ப்ரோ ஃபைல் ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க, எனக்கு தெரியும். இல்லை ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா டிவியில் இருக்குது அப்படின்றது தான். ஆனால் இதுதான் இதோட மைனஸ் பாயிண்ட்டு. புரியல. இதுக்குள்ள டிவியும் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு. ஆனா ஒரு நேரத்துல உணத்தை மட்டும் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். டிவி பார்க்கும்போது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியாது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது டிவி பார்க்க முடியாது. ஸோ இந்த ஒரு நேரத்துல வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பல பேர் காண்டாச்சு. நான் வாங்க போறது கம்ப்யூட்டர் தான், அதுக்கு இந்த காசுல இவ்வளவு இருந்தாலே போதும் அப்படின்ட்டு தான் பல பேர் நினைப்பாங்க. ஆனா மேக் இதுக்குள்ள டிவி அட்டாச் பண்ணி எதுக்கும் கூட காசு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட $2000 மேல இதுக்காக வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ $2000 மேலே காசை கொடுத்து ஒரு டிவியெல்லாம் வாங்கணுமா அப்படின்ட்டு தான் பல பேர் வந்து இதை வாங்கவே இல்லை. இது மட்டும் இல்லாமல் பொதுவாக மேக் யூஸ் பண்ணுற பல பேர் ஆஃபீஸாக மட்டும்தான் வாங்குவாங்க. ஸோ ஆஃபீஸ் யூஸ்க்காக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக டிவி டேக்கெலாம் போட்டு பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தாலையுமே இந்த ஒரு ப்ராடக்ட் ஃபெயிலியராக மிகப்பெரிய காரணம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 10,000 யூனிட் கீழே தான் வந்து இது சேலாக இருந்தது. ஓவராக ப்ரைஸ் வச்சதுனால பல பேர் இதை வாங்கவே இல்லை. 3வது இடத்துல பார்க்க போகிறது ஆப்பிள் ஹைஃபை. அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆம்பிளிஃபையர் சவுண்ட் சிஸ்டம். இது எதுக்கானது அப்படின்னா ஐபாடுக்காக உருவாக்கப்பட்டது. சரியா சொல்லலாம் அப்படின்னா 2006 தான் இது ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த 2006 டைமில் ஐஃபோன்லாம் ரிலீஸ் ஆகவே இல்லை. அந்த டைம் டாப்பாக இருந்தது ஆப்பிளோட ஐபாட் தான். ஸோ வந்து ஐபாடை நீங்கள் வந்து பாட்டும் கேட்கலாம், அது மட்டும் இல்லாமல் வந்து வீடியோவும் பார்த்துக்கலாம். இந்த ஒரு காலத்தினாலேயே இது வந்து மிளகா பஜ்ஜி மாதிரி பயங்கர சேல்ஸ் ஆயிருந்தது. ஆப்பிளோட மார்க்கெட் ஷேரை வந்து பயங்கரமாக கொண்டு போனது இந்த ஐபாட் தான். சில ஒரு காலத்தினாலேயே இந்த ஐபாட்டுக்கு தேர்ட் பார்ட்டிஸ் பல பேர் ஆக்சரிஸை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறது, நானே வந்து சேரண்டா அப்படின்ட்டு ஆப்பிளே வந்து உருவாக்கினது தான் இந்த ஒரு விஷயம். இது ஒரு ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஐபாடை இதில் கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும். ஹெட்செட் நீங்கள் பாடுகிறதுக்கு பதிலாக பெரிய ஸ்பீக்கரில் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இது பேட்டரி போட்டு கூட வந்து ப்ரோடக்டாக வெளியே கொண்டு போக முடியும். இதை ஆன் பண்ணிட்டு வீடு ஃபுல்லாக ஒரே சவுண்டு போட்டு டான்ஸ் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து வேறு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ப்ரோ அந்த டைம் இது பக்கமாக இருந்திருக்கும், அப்பயாமல் அது ஃபைல் ஆச்சு அப்படின்னா இதுக்கும் மெயின்டென்ஸ்லாம் வருது. இதோட ப்ரைஸ் தான். ஐபாடுக்கு அந்த டைம் தேர்ட் பார்ட்டி ஆக்சரிஸே வந்து ரேட்டு கம்மி தான். ஆனால் ஆப்பிள் உருவாக்கின இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹை ப்ரைஸாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் எஃப்எம் வந்து கேட்க முடியாது. மேலும் இது ரிமோட்டும் வந்து பெருசாக யூஸ்ஃபுல்லாகவும் இல்லை. ஸோ இந்த ஒரு காலத்தில் வந்து மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பல பேர் வந்து வாங்கவும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் இது ரிலீஸ் ஆனது 2006 பிப்ரவரி 28 என் பர்த்டே. 2006 தான் இது ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அடுத்த வருஷமான 2007 வந்து ஐஃபோன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐஃபோனே நீங்கள் பாடு கேட்க முடியும் அப்படின்றதுனால பல பேர் வந்து ஐபாட் வாங்காமல் விட்டாங்க. ஸோ ஐபாட் யாரும் வாங்காதனால இதையுமே வந்து பல பேர் வாங்கவே இல்லை. இந்த ஒரு காரணத்தினாலேயே ஆப்பிள் இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவுமே மிக முக்கியமான மண்ணை கவன ஒரு ப்ராடக்ட் தான். 2வது இடத்துல பார்க்க போகிறது இமேட் 300. இது ரிலீஸ் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1997. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்லாம் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு காலத்தினாலேயே ஆப்பிள் உருவாக்கின ஒரு பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் தான் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட். இதை வந்து லேப்டாப் அப்படின்னு தான் அந்த டைம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆப்பிள் இதுக்கு முன்னாடி மெசேஜ் பேட் அப்படின்ட்டு சில ப்ராடக்ட்ஸை உருவாக்கி இருந்தாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் பெருசாக சேல் ஆகலை. ஸோ அந்த ஒரு காலத்தினால அதை அட்வான்ஸ் பண்ணி இந்த ப்ராடக்டை உருவாக்கி இருந்தாங்க. அடிப்படையில் அந்த டைம் இந்த லேப்டாப்ஸ் என்னென்ன செய்யுமோ அது எல்லாத்தையுமே இதுவும் செய்யும்.
இதுலேருந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் வாய்ஸ் தான். இது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் அனுப்ப முடியும், இமெயில் அனுப்ப முடியும், படம் வரைய முடியும். மேலும் ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனுமே அந்த டைம் இருந்துச்சு. மேலும் இது டச் ஸ்க்ரீனுங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனாலுமே இதோட ஸ்க்ரீன்ன்றது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன் தான். லேப்டாப் வாங்க முடியாத பல பேர் இதை வாங்குவாங்க அப்படின்ட்டு தான் $800 இது ஆப்பிள் அந்த டைம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1997 இப்படி ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ இருந்தாலும் இது ஏன் போல பெருசாக போகலை அப்படின்னா இதில் இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ். இது என்னதான் லேப்டாப்போட ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு கரெக்டாக ஒரு டைமாக தான் இருக்கும். ஸோ சில்ட்ரன்ஸுக்கு எஜுகேஷனுக்காக கொடுக்குற ஒரு பொருளாக இருந்துச்சே தவிர லேப்டாப் மாதிரி பெருசாலாம் அது இல்லை. இது மட்டும் இல்லாமல் அந்த டைம் வந்து ஆப்பிளுக்குள்ளேயே வந்து ஒரு சில்வர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து ஸ்டேஜ் ஜாப்ஸே வந்து ஒரு வெளியே போயிட்டு உள்ள வந்து பல பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது ஒரு காலத்தில் வந்து இதனால் கவனிக்க முடியல. இதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா லாபம் தராத சில ப்ராடக்ட்ஸை வந்து நிறுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு காலத்தினாலேயே இந்த ப்ராடக்டே வந்து மொத்தம் இழுத்து மூட்டாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஆப்பிள் அந்த டைம் இன்னும் ரேட்டை குறைச்சி இதெல்லாம் விளம்பரம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக அந்த டைம் இருந்திருக்கும். இது உடலை அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். முதலாவது இடத்துல பார்க்க போகிறது மேக் ப்ரோ செகண்ட் ஜென்ரேஷன். ஆப்பிள் ப்ரோ அப்படின்றது எப்போ ப்ராடக்ட் அப்படின்னு நம்மளாருமே தெரிஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா அது என்ன வேணா சொல்லலாம், அது ஒரு பீஸ்ட். இருக்கிறதே ப்ரோ மிஷின், என்ன வார்த்தைகள் வேணுமானாலும் சொல்லலாம் அந்த ஒரு கம்ப்யூட்டர் சுட்டி காட்டுறதுக்கு. ஐயா இந்த ஆப்பிள் ப்ரோவோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2006 தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்த வருஷம் விடணும் அப்படின்ட்டு தான் 2013 இதோட செகண்ட் ஜெனரேஷனை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இது பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இதுதான்டா கெத்து அப்படின்ற மாதிரி பல ஆப்பிள் ஃபேன்ஸ் வந்து பயங்கர ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மைனா அப்படின்னா இது ரிலீஸ் ஆகும்போது இது எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக போகலை. இதோட டிசைனை பார்க்குற பல பேர் மேக் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லாமல் சிலிண்டர் அப்படின்ட்டு தான் இதை கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை யூஸ் பண்ணி கானான பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா டஸ்ட்பின் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது குப்பை தொட்டி. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பின்னாடி அனுப்பிங்க. மேக் ப்ரோவோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். அதில் வந்து டிவிடிலாம் போடலாம், ஸோ அதாவது பக்காவாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராடக்டை வந்து ரொம்ப சுருக்கி தரணும், ரொம்ப குட்டியாக தரணும் அப்படின்றனாலேயே ஆப்பிள் இதுக்குள்ளே வந்து சில வேலையை பார்த்துருப்பாங்க. பொதுவாக லேப்டாப் அப்படின்னு வந்தால் தான் போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே சுருக்கி வச்சுருப்பாங்க. ப்ராசர்லேருந்து கிராஃபிக்ஸ் கார்டு வரைக்கும் சுருக்கி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது பர்ஃபார்மன்ஸ் பெருசாக போதோ இல்லையோ கண்டிப்பாக அது ப்ராடக்டாக இருக்கணும் அப்படின்றனாலேயே அதை வந்து சுருக்கி டிசைன் பண்ணுவாங்க. இன்னொரு காரணத்தால் தான் ஒரே கிராஃபிக்ஸ் கார்டு வந்து டெஸ்க்டாப்பில் ஒரு மாதிரியும் லேப்டாப்பில் ஒரு மாதிரியும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த விஷயமா தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? ஆனால் ஆப்பிள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மேக் ப்ரோ செகண்ட் ஜென்ரேஷனை முழுக்க வந்து ஒரு லேப்டாப் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு காலம் தான் வந்து இதுக்குள்ளே வந்து டிவிடி டிரைவ்ஸ் இந்த மாதிரிலாம் பெருசாக போட முடியாது. இது மட்டும் இல்லாமல் இது சுருக்கி இருக்கிறதுனால இதுக்குள்ள பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னொரு காலத்தினால தான் பல பேர் வந்து இதை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. சும்மா பாடு கேட்கறதுக்கும் படம் பார்க்கறதுக்கும் ஒரு பிசி வாங்கினீங்க அப்படின்னா அது பரவாயில்ல. ஆனால் ஆப்பிள் யூஸ் பண்ணுற பல பேர் வந்து லாஜிக் எக்ஸ்க்காகவும் எஃப்சிபிக்காக தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ முழுக்க வந்து ப்ரொஃபஷனலுக்காக வாங்குகிற இந்த ஒரு ப்ராடக்ட் பெருசாக ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக தொழில் ரீதியாக வந்து பல பேர் காண்டாக தான் செய்வாங்க. அது அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ இன்னொரு காரணம் தான் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருந்தது. ஸோ ஓகே சோஜஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம ஆப்பிள் எந்த ப்ராடக்ட் சொதப்புனாங்க, ஆப்பிளாக வந்து முழுக்க வெற்றி கண்ட ஒரு கம்பெனிலாம் கிடையாது. அவங்களுக்கும் வந்து பல ஃபைலியர்ஸ் இருக்குது அப்படின்றதான் இந்த விட பார்த்துருப்போம். இது மட்டும் இல்லாமல் ஆப்பிளோட மேப்ஸு அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட ஃபைலியர்ஸ் வந்து இவங்களுக்கு இன்னும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து வெறும் 5 மட்டும் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். இது மாதிரி இவங்க மட்டும் தான் மண்ணை கவிதாங்களா அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தால் தான் இதுக்கு முன்னாடி கூகுளை பார்த்துருப்போம், இப்போ வந்து ஆப்பிளாக பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து எந்த கம்பெனியை பற்றி பார்க்கலாம் அப்படின்றத காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட் அதில் கேட்கப்பட்டிருக்கோ அந்த வீடியோ வந்து அடுத்த கூட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆப்பிளை பிடிக்காத ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆப்பிள் ஃபோன் வச்சுட்டு சீன் போட வரல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்களுக்கு ஷேர் பண்ணி வெறுப்பேற்றுங்க. ஸோ இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.